அன்பார்ந்த மாணவ செல்வங்களே, நம்ம டிஎன் வெற்றி எஜுகேஷனில் பார்த்தீங்கன்னா 10th 12th தேவையான இம்பார்ட்டண்ட் கொஸ்டின்ஸு டெய்லி அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நம்ம சேனலை எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 10th தமிழோட ஃபஸ்ட்டு மிட்டம் எக்ஸாம் 2026க்கான கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த கொஸ்டினில் பாருங்கள், ஃபஸ்ட்டு 7 ஒன்வேர்டு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா காலக்கணிதம் கவிதையில் இடம்பெற்ற தொடர் எது? அடுத்து ரெண்டாவது, உலகத்திலேயே ஒரு மொழிக்காக உலக மாநாடு நடத்திய முதல் நாடு எது? இது வந்து ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஆவன்னா மலேசியா. அடுத்து மூணாவது, எந்தமிழ்னா என்பதை பிரித்தால் எவ்வாறு வரும்? அடுத்து நான்காவது, பரிபாடல் அடியில் விசும்பில் இசையில் ஆகிய சொற்கள் குறிப்பவை எவை? நெக்ஸ்ட் அஞ்சாவது பார்த்தீங்கன்னா மொழி ஞாயிறு என்று அழைக்கப்படுபவர் ஆப்ஷன் இஎன்னா தேவநேய பாவாணர். அடுத்து ஆறாவது பார்த்தீங்கன்னா காய்ந்த இலையும் காய்ந்த தொகையும் இத்தொடர் குறிப்பிடுவது. நெக்ஸ்ட் ஏழாவது பார்த்தீங்கன்னா கண்ணதாசன் சாகித்ய அகாதமி விருது பெற்ற புதினம் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆவண்ணா சேரமான் காதலி. ஸோ இந்த ஒன்வேர்டில் வந்து எதுக்காவது உங்களுக்கு ஆன்சர் தெரியலைன்னா நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக வந்து உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன். இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா 5 2 மார்க் நீங்கள் எழுதணும். இதில் வந்து மொதல் 3 வந்து குருவினா கேட்டிருக்காங்க. அடுத்து 11th பாருங்கள் கிளர்ந்த அதோட பகுபத உறுப்பிலக்கணம் கேட்டிருக்காங்க. அதுக்கடுத்து 12வது பார்த்தீங்கன்னா கலைச்சொல் தருக, கான்வர்சேஷன் அப்படின்னா உரையாடல், டோர்னடோ அப்படின்னா சூறாவளி. அடுத்து இரு சொற்களை பயன்படுத்தி தொடர் அமைக்க, இது வந்து கொள் கோல் கொடு கோடு, இந்த 2 வேர்டை யூஸ் பண்ணி ஒரே நீங்கள் வந்து தொடரை வந்து எழுதணும். அடுத்து 14 பார்த்தீங்கன்னா வினைமுற்றை வினையால் அணையும் பெயராக மாற்றி இணைத்து எழுதுக அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கடுத்து பகுதி 3 பாருங்கள், 2 கொஸ்டின் கொடுத்து அதில் நீங்கள் 1 எழுதணும். ரெண்டுமே ஈஸியான கொஸ்டின் தான். தமிழனையே வாழ்த்துவதற்கான காரணங்கள், அதே போல் உயிர்கள் உருவாகி வளர ஏற்ற சூழல் பூமியில் எவை எவை என்று பரிபாடல் கொலி விளக்கு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து பகுதி 3 பாருங்கள், பிரிவு ஆவண்ணா. இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அன்னை மொழியை பாட்டில் வந்து கேட்டிருக்காங்க. அதுக்கடுத்து ஒரு பேராகிராஃப் கொடுத்து அதுக்கு வந்து நீங்கள் ஒரு 3 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. என்னென்ன கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, ஒரு மணித்துளிக்கு எத்தனை முறை மூச்சு காற்றை வெளியிடுகிறோம்? ஸோ 12 to 18 எல்லாமே அந்த ஆன்சர் வந்து இந்த பேராவில் இருக்குது. அடுத்து உலக காற்று நாள் பார்த்தீங்கன்னா ஜூன் 15. அடுத்து இந்த உரைப்பத்திக்கு ஏற்ற தலைப்பு தருக, ஏதாவது ஒரு தலைப்பு வந்து நீங்கள் வந்து பெர்ஃபெக்டான தலைப்பு வந்து கொடுத்துருங்க. அடுத்து பகுதி 3 பிரிவு ஈ பாருங்கள். இதில் அதே போல் 2 கொடுத்து ஒரு 3 மார்க்கு ஒரு கொஸ்டின் எழுதணும். ஸோ புளியங்கன்று ஆழமாக நடப்பட்டுள்ளது, இது வந்து ஈஸியான கொஸ்டின் தான். அதுக்கடுத்து ஒரு வகுப்பறையில் வந்து ஆசிரியர் வந்து மாணவர்களிடம் சுற்றுச்சூழலை பற்றிய பாடல்களை பாடி காட்டினார். இதை மாணவர்கள் கவனமாக கேட்டு பாடினர். மாணவர்கள் கேட்ட பாடலிலிருந்து ஆசிரியர் சிறு சிறு வினாக்களை கேட்டார். நன்றாக எழுதுபவருக்கு பரிசு உள்ளது என்றார். இதில் வந்து தொகாநிலை தொடர்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதுக்கடுத்து பாருங்கள் பகுதி 4 3 4 மார்க்கு. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு படம் கொடுத்து அதோட கவிதையை கேட்டிருக்காங்க. அதுக்கடுத்து இன்சொல் தீய சொல் பேசுவதால் ஏற்படும் நன்மை தீமைகள் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் கடிதம் கேட்டிருக்காங்க. மாநில அளவில் நடைபெற்ற கலை திருவிழா போட்டியில் வந்து கலையரசன் பட்டம் பெற்ற தோழனை வாழ்த்தி மடல் எழுதுன்னு கேட்டிருக்காங்க. அதுக்கடுத்து ஒரு அதாவது படிவம் ஃபில் பண்ணுறது, விளையாட்டு மேம்பாட்டு ஆணைய உறுப்பினர் படிவம் கேட்டிருக்காங்க. இதில் வந்து எண் 77 பாரதி நகர் திருப்பத்தூர் மாவட்டம் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த அட்ரஸ் தான் நீங்கள் போட்டு எழுதணும். நீங்கள் வந்து உங்கள் அட்ரஸ் எதுவும் போட்டுறாதீங்க. அதுக்கடுத்து பகுதி 5 பாருங்கள், 2 6 மார்க்கு, ரெண்டுமே ஈஸியானது தான். 25 ஆனால் பார்த்தீங்கன்னா நாட்டு வளமும் சொல்வளமும் தொடர்புடையது அது கேட்டிருக்காங்க. அதுக்கு சாய்ஸு காற்று மாசுபாட்டை தடுக்கும் வழிமுறைகள். அடுத்து 26 பார்த்தீங்கன்னா புயலிலே ஒரு தோணி, அதுக்கு சாய்ஸ் பார்த்தீங்கன்னா சான்றோர் வளர்த்த தமிழ். இப்போ எல்லாமே ஈஸியாக தான் கேட்டிருக்காங்க. ஸோ உங்களுக்கும் இது மாதிரி தான் ஈஸியாக தான் கொஸ்டின் வரும். இன்னும் ஒரு சில டிஸ்ட்ரிக்ஸில் வந்து எக்ஸாம் நாளைக்கு தான் ஸ்டார்ட் ஆகுது. அதனால் நீங்களாம் இந்த கொஸ்டினை பார்த்துக்கோங்க, கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதிலேருந்து உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வேணும் அப்படின்னா நம்மளோட டிஎன் வெற்றி எஜுகேஷன் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள்.